ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சிம்பிளாக பூண்டை வச்சு ஒரு சிம்பிள் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சிம்பிளாக ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். குருமா அந்த மாதிரி இல்லாமல், காய்கறியே இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவிங்க. அதுக்கு ஒரு அரை கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி தழை, சிகப்பு மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள். இதுதான் இதுக்கு தேவையான அளவு. எப்பவும் போல் நம்ம தாளித்து தான் இது செய்யணும். இப்போ இதை பூண்டை நான் இடித்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள், ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் நாம் இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்திக்கலாங்க. நான் இடிக்கல்லில் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் வேணாலும் ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியா பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதை சேர்த்திக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம புளிப்புக்காக தயிர் மட்டும்தான் சேர்க்குறோம். பத்தலைன்னா புளிப்பு பத்தலைன்னா இன்னும் தயிரவே சேர்த்துக்கலாம், இல்லை லெமன் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.